சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதி ஆரதி கலக்கி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிருபா வந்துட்டு நந்தினி கிட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு வா மகா வந்து பக்கத்தில் நெல் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜோதி விக்ரம் கிட்ட வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளை தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் பிஏவும் இதான் முதல் முறை வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க சொன்னால் நான் அவங்களுக்கும் சேர்த்து ஆரத்தி எடுத்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருபா வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, எங்கள் 2 பேரும் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும், 3 பேரெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோதி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் வந்துட்டு பரவாயில்ல காவேரியும் வந்து நிற்கட்டும், வாங்க காவேரி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிருபா வந்துட்டு இல்லை வேணும்னா நீங்கள் எங்கள் 2 பேருக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணா அவங்களுக்கு எடுங்க, எங்கள் 2 பேரும் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக சொல்ல விக்ரமுக்கு கோவம் வருது. இங்கே பாரு மகா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் முதல்ல ஆரத்தியே வேண்டான்னு சொன்னேன், இப்போது காவேரி நிற்கிறதுனால என்ன ஆகிட போகுது, அவங்கள தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தாத, அவங்க நிற்கட்டும் அப்படின்னு சொல்ல மகாவும் கூட வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜோதி வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. கிருபா ஒரு பக்கம் எப்படி நீ ஆரத்தி சுற்றுறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே தும்புற மாதிரி அந்த தட்டை வந்து தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்ட உடனே எல்லாரும் வந்து கிருபாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ கிருபா வந்துட்டு விக்ரம் கிட்ட ஐயோ சாரி விக்ரம், தெரியாமல் பண்ணிட்டேன், சாரின்னு நிறைய வாட்டி கேட்குறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு தெரியாமல் தானே பண்ணேன், அதுக்கு எதுக்கு இத்தனை முறை சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஆன்ட்டி வந்து என்னை தப்பாக நினச்சிப்பாங்க, நான் வேணும்னே பண்ணேன்னு நினச்சிக்க போகிறாங்க, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜோதி வந்துட்டு நீ வேணும்னே தான் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இரு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜோதி ஒரு பக்கம் யோசிக்க, மகா ஒரு பக்கம் நீ யார், எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழையிற அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு மகா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. உடனே கிருபா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் வேணும்னா இன்னொரு முறை எனக்கும் விக்ரமுக்கும் வந்து ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜோதி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் 3 சுற்று சுற்றுனதுக்கப்புறம் தான் நீ தட்டி விட்ட, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு சரி நம்ம உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் போது தான் அவரோட மேனேஜர் கணபதி வந்துட்டு விக்ரமுக்கு கால் பண்ணி அங்கே ஆஃபீஸை சீல் வச்ச விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விக்ரம் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மற்றவங்க எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனுக்கு வந்து டியூ கட்டல அப்படின்னு சொல்லி வந்து ஆஃபீஸை வந்து சீல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு எல்லாருமே அவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அப்போது நந்தினியும் புலிமுருகனும் அப்போ தான் கரெக்டாக அங்கே வராங்க. நந்தினி கிட்ட விக்ரம் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்லாம் வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்லப்போ நந்தினி அதை கேட்டு வந்து அப்படியே வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்க. என்னப்பா விக்ரம் சொல்கிற, அந்த ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லாமே, இப்போது ஹெட் ஆஃபீஸ்க்கே சீல் வச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, மற்ற எல்லாமே வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுமே, என்ன பண்ண போகிறோம் நாம் அப்படின்னு வந்து அவங்க ஓவராக ஆக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்து கிருபா வந்துட்டு ஆண்டி பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறீங்க, எப்படி ஆண்டி இவ்வளோ சீக்கிரத்தில் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தான் நந்தினி நடந்த விஷயத்தை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்துட்டு வக்கீலை பார்த்து பேசியிருப்பாங்க. வக்கீல்கிட்ட வந்து விக்ரம் கிட்ட பிளாங்க் பேப்பரில் வந்து சைன் வாங்கி வச்சுருந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து வக்கீல்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. விக்ரமோட சொத்தை என் பேருக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேப்பர் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய ஃபினான்ஸ் கம்பெனியாக பார்த்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க, இந்த பிளாங்க் பேப்பரில் விக்ரம் வந்து கோடிக்கணக்கில் அவங்கக்கிட்ட வந்து கடன் வாங்கின மாதிரி ஃபில் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா விக்ரம் வந்து சரியாக டியூ கட்டலை அப்படின்னு சொல்லி விக்ரமோட மொத்த சொத்தையும் ஜப்தி பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கோர்ட் ஆர்டர் வாங்கிடுங்க, நீங்கள் ஜப்தி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு மொத்த சொத்தையும் என்னோட பேருக்கு நான் மாற்றிடுவேன், உங்களுக்கு என்ன கமிஷன் வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் உடனே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்போ மகா வந்ததுக்கப்புறமா உடனே அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே வந்துட்டு கோர்ட் ஆர்டர் வாங்கி விக்ரமோட சொத்தை எல்லாம் வந்து ஜப்தி பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள், கோர்ட் ஆர்டர் வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வக்கீல் வந்துட்டு மேடம் உடனே அதை பண்ண முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இன்னொன்று உங்களுக்கு ½ அன் ஹவர் தான் டைம், ½ அன் ஹவரில் நீங்கள் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு
விக்ரமோட சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வக்கீல் வந்துட்டு, மேடம் விக்ரமோட மொத்த சொத்தையும்லாம் உடனேலாம் ஏதாவது பண்ண முடியாது, வேணும்னா ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் பார்க்கலாம், ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் சீல் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு சரி அப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருப்பாங்க. இப்போ விக்ரம் வந்துட்டு, அம்மா என்னம்மா நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நந்தினி வந்துட்டு, இல்லைப்பா நீ சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சே, நம்ம ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லாமே, அது போயிடுச்சுன்னா அப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுமே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கேட்க, அப்போ விக்ரம் வந்துட்டு, அம்மா அதாம்மா எனக்கும் புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியலையம்மா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உடனே நந்தினி வந்துட்டு, ஆமாம் விக்ரம் எதுக்காக நீ லோன் வாங்கின, என்கிட்ட கூட சொல்லாமல் நீ எதுக்காக லோன் வாங்கின அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, அம்மா எனக்கு அதுதாம்மா ஞாபகமே இல்லை, நானும் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைம்மா, எனக்கு மண்டையே வெடிச்சிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு விக்ரம் ஒரு மாதிரி ஆகுறாரு. விக்ரம்மா தேவையில்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்து யோசிக்கிறாங்க, உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கணும் தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு முதல்ல பழசெல்லாம் ஞாபகம் வரணும், அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து என்னால் சமாளிக்க முடியும், உடனே வந்து எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு, விக்ரம் நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதப்பா, ஆமாம் உனக்கு தான் பழசெல்லாம் மறந்துடுச்சு, உன்னோட பிஏக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும்ல, அவகிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு மகா வந்து இதில் மாட்டி விடுறாங்க. மகா உடனே அதை சொன்ன உடனே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமா காவேரி நான் எதுக்காக லோன் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன் வாங்கினேன், எதுக்காக கம்பெனி டாக்குமெண்ட்ஸை வச்சு நான் லோன் வாங்கினேன் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது மகா வந்து முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம், அவளுக்கும் பழசெல்லாம் மறந்துடுச்சு, அவகிட்ட போய் கேட்டால் அவள் எப்படி சொல்லுவா அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்க. விக்ரம் வந்துட்டு, என்ன காவேரி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல நான் எதுக்காக லோன் வாங்கினேன், கண்டிப்பாக நான் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சியாக தான் இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நந்தினி ஒரு பக்கம், ஏய் எதுக்காக நீ இப்போ அமைதியாக நின்றுட்டுருக்க, அவன் தான் கேட்குறான்ல, வாயில் என்ன குழுக்கட்டியை வச்சுருக்க, வாய் திறந்து சொல்லு அப்படின்னு நந்தினி ஒரு பக்கம் மகாவை திட்டம். கிருபா ஒரு பக்கம், என்ன உங்களோட பிஏனா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ல, ஏன் அவங்க வந்து இப்படி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க, அவங்க அமைதியாக நின்றுட்டுருக்கிறத பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி வந்துட்டு, என்னது சந்தேகமாக இருக்கா, என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருபா வந்துட்டு, ஆண்டி இவ தான் வந்து ஏதோ வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருக்கான், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இவ தான் கடன் வாங்கியிருப்பாளோ, அந்த கடனை வாங்கி இவ ஆட்டையை போட்டுட்டு அமைதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, ஆமாம் கிருபா சொல்கிறதும் கரெக்டு தான், அப்போது இவ தான் வந்து அந்த 40 கோடியையும் வாங்கியிருக்கா, இவ தான் ஆட்டையை போட்டிருக்கா, ஒழுங்காக வாயை திறந்து சொல்லு அப்படின்னு கிருபாவும் நந்தினியும் மாற்றி மாற்றி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது விக்ரம் வந்துட்டு, அம்மா ஏம்மா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து காவேரி அப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க, அவங்கள பேச விடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினி, பின்ன என்னப்பா நாம் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கோம், அவள் ஏதாவது வாயை திறந்தால பார்த்தியா, ஏதாவது வாயை திறந்து பேச, ஏண்டி அமைதியாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் விக்ரம் வந்து மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது விக்ரம் வந்து கேட்குறாங்க, என்ன காவேரி அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, உங்ககிட்ட தானே கேட்குறோம், இத்தனை பேரும் கேட்குறோம்ல, ஒருவேளை நான் லோன் வாங்கிட்டு அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதா அப்படின்னு நான் ஏதாவது சொன்னேன்னா ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு கேட்க, மகா வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.